பிரைஸ் தி லார்ட். கிரேஸ் ஆஃப் காருண்யா என்ற ஊழியத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மையும் நம் குடும்பத்தையும் கண்ணின் மணி போல் பாதுகாத்த நம் தேவாதி தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இந்த மாதம் துவங்கும் பொழுதும் கூட நாம் ஒரு பெரிய ஆசையோடும் கனவுகளோடும் கிறிஸ்மஸ் வருது, நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்கணும்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியோடு தொடங்கியிருப்போம்ல. அதே மகிழ்ச்சியும் அதே சந்தோஷமும் நம்முடைய வாழ்நாளெல்லாம் நீடிக்க ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களையும் ஏக்கங்களையும் நமக்கு நிறைவேற்றி தர வல்லவராயிருக்கிறார். அதே போல் நம்மை சுற்றிலும் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு வேளை பண கஷ்டமாக இருக்கலாம், குடும்பத்தில் பலவீனமாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நமக்கு எதிராய் நிற்கும் சூழ்நிலைகள் நம்மையும் ஆண்டவரையும் ஒரு நாளும் பிரிச்சிடவே கூடாது. அதே போல் விசுவாசத்தையும் நம்ம ஒரு நாளும் விட்டுறவே கூடாது. ஆண்டவரால் தான் எல்லாமே கூடும், அவரால் எல்லாமே ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்னு சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் அந்த ஒரு பலத்தை பார்த்து, அந்த உறுதியை பார்த்து ஆண்டவருடைய மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தை நாமும் நம் குடும்பமும் அனுபவிக்க ஆண்டவரை நாம் இடைவிடாமல் நாம் ஆராதிக்கலாம். செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்தது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது ஏன்? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு நம்முடைய மனசுக்கு தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு சந்தேகம், ஏதோ ஒரு வருத்தம், நமக்கு எதிராய் காரியங்கள் நடக்கும் பொழுது ஆண்டவரை நம்ம கேள்வி கேட்டுருவோம். ஏசப்பா, எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குதே, என்னை ஏன் நீங்கள் கைவிட்டுட்டீங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த வார்த்தை ஆண்டவரை ரொம்ப வேதனைப்படுத்துங்க. அதனால் இந்த நாளிலும் ஏசப்பா, நான் என்னை உன் கரத்தில் அர்ப்பணிச்சிட்டேன், என் குடும்பத்தை உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிச்சிட்டோம், நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே, நீங்கள் தான் என்னோட சகாயன்னு சொல்லி அவரை நம்ம இறுக பிடிச்சிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே, நம்முடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையுமே திரும்ப திரும்ப சொல்கிறோம். எதையெல்லாம் நம்ம இழந்தோமோ அதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பாய் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் பிரயாசப்படும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வெற்றியாய் மாற்றி தருவார். என் வாழ்வில் இழந்த நன்மை கீழாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீ தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, எந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் ஆவல்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய், அற்புதநாதாவும் கரத்தில் அனைத்தும் உமக்கே சொந்தமென்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். ஏசப்பா, என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் நிச்சயமாய் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். இந்த உம்முடைய பிறப்பின் நாளிலும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தை எங்களுக்கு நீர் வெற்றியாய் மாற்றி தந்து நாங்களும் சந்தோஷமாய் உடைய பிறப்பை கொண்டாட, எங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் மத்தியில் நாங்கள் சாட்சிகளாய் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு ஆண்டவரிடத்தில் கேட்டு நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமேன்.